இது வந்து கலெக்டர் வெல்லோட குறுக்கு தோற்றம். கலெக்டர் வெல்லு ஃபுட் பிரிட்ஜ், இங்கேருந்து பைப் கொண்டு போகிறதோட ஃபுட் பிரிட்ஜ். கலெக்டர் வெல்லு 4வது பகுதியில் ஒரு சொல்லாத விஷயத்த சொல்கிறான். இந்த கலெக்டர் வெல்ல பாட்டமில் வந்து ஃபுல்லாக வந்து பிளக்கிங் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக வந்து 2 மீட்டர் டெப்த்துக்கு காங்கிரீட்டு போல்டர்ஸ் அரளை இருக்குது பாருங்கள், அரளையெல்லாம் உள்ளே கொட்டி அது உள்ளுக்கு சிமெண்ட் ஸ்லரி போட்டு அடைச்சி வாட்டர் டைட்னஸ் காமிக்கணும். உள்ளே வந்து சைடு வாலு பாட்டத்துலேருந்து எங்கேயுமே தண்ணி வரக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக வாட்டர் டைட்னஸ் காமிச்சிட்டு தான் சைடில் டிரைவிங் பண்ணணும். அந்த மாதிரி டிரைவிங் பண்ண அந்த வாட்டர் வந்து ரேடியல் ஆம்லேருந்து கலெக்ட் ஆகிற தண்ணி மட்டும்தான் பம்ப் ஆகும். பாட்டத்துலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அதேமாரி சைடு வால்லேருந்து எந்த தண்ணியும் சைடில் உள்ளே வந்து ஊற்றாது. இது வந்து பிளக்கிங் பண்ணும்போது எடுத்த படம். அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிளக்கிங் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் கீழே வந்து கம்பி கட்டி கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் காங்கிரீட் போட்டு அதை வந்து பிளக் பண்ணிவிடுவாங்க கீழே. இதுதான் மெயின். இதுக்கப்புறம் ஃபுட் பிரிட்ஜ் வந்து 2 வெல் ஃபவுண்டேஷன் ஒன்று பைல் ஃபவுண்டேஷன். வெல் ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாக சாண்டு இருந்துச்சுன்னா வெல் ஃபவுண்டேஷன் அது 15 மீட்டர் வரைக்கும் வெல் ஃபவுண்டேஷன் வரும். பைல் ஃபவுண்டேஷன் 2 பைல் 800 mm பைலு, 2 பைல் போட்டு கனெக்டிங் பீம் போட்டு காலம் போட்டு அதுக்கப்புறம் மேலே பீம் போட்டு ஸ்லாப் போடுவோம் பைப் கொண்டு போகிறதுக்கு. பைப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து கலெக்டரோட தோற்றம். இதிலேருந்து கனெக்ட் பண்ணி பைப்பை கொண்டுக்கிட்டு போகிறதுக்கு பிரிட்ஜு கட்டுவோம். இந்த திட்டத்தில் வந்து பிரிட்ஜு வந்து 1 கிலோமீட்டர்னால் மொத்தம் 100 காலம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டர்லேருந்து கரைக்கு போகிற வரைக்கும் 100 காலம் இருக்கும். அதில் ஸ்லாப் எல்லாம் போட்டு பைப்பை கொண்டு போவோம். அதில் வந்து ஒரு குட்டியான போவோம். பம்ப் செட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நடந்து போகணும், பைப்பு போகணும். அதை மாதிரி உள்ளே கொண்டு போவோம். ஏதோ பம்ப் செட்டில் பிரச்சனைனா அப்போ இது உள்ளே இருக்க பம்ப் செட் வந்து வெர்டிக்கல் டர்பைன் பம்ப் செட்டு. இந்த பம்ப் செட்டு வெர்டிக்கல் டர்பைன் போன பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக அதில் நான் போட்டிருப்பேன். பம்ப் செட்டோட அந்த குறுக்கு வெட்டு தோற்றம் காமிச்சேன் பார்த்தீங்களா. இது வந்து பைப்பு லே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து பெட் பிளாக் போட்டு பைப்பு இது மேலே தூக்கி வச்சுருவோம். அதை தூக்கி வச்சு மேலே கவர் பண்ணிடுவோம். இதுதான் இந்த கலெக்டரோட. இதில் வந்து 15 MLD ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 15 மில்லியன் லிட்டர் பம்ப் ஆகும். இது ஃபஸ்ட்டு ட்ரையல் பம்பிங் ஆகும்போது இந்த ஏர்லாம் ரிலீஸ் பண்ணி இதில் ஏர் வால்வ் வச்சுருவோம். அதில் பம்பிங் பண்ணும்பொழுது வந்த தண்ணி தான் ஏர் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல இந்த தண்ணி வந்துச்சு. இந்த ஏர் வால்வை இந்த டீ ஜாயிண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் இது பம்பிங்கில் ஏர் வால்வ் ஒரே நேரத்தில் வராதுன்றதுக்காக அதை கட்டுமானம் பண்ணும்போது இந்த படம் எடுத்தது. அதனால் கலெக்டர் எல்லாம் இன்னுமே சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி இந்த பதிவை பார்த்ததுக்கு. இதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ்லாம் ஒரு 3 வீடியோவில் போட்டிருக்கேன். தயவுசெய்து அதை பார்த்தீங்கன்னா நகரத்திற்கு அதிகபட்ச குடிநீர் திட்டத்திற்கு பெரிய மாநகராட்சி இதுக்கு குடிநீர் தேவைக்கு இந்த மாதிரி பெரிய வெல் போட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. இது பேர் கலெக்டர் வெல், நீர் சேகரிப்பு கிணறு இதுக்கு பேர். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோ வைப்பேன். இது டிரைவிங் பண்ணும்போது எடுத்தது, பைப்பை புஷ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. இந்த வீடியோலாம் முன்னாடியே போட்டிருக்கேன். போன வீடியோவில் இது ட்ரைவ் பண்ணும்போது தண்ணியோடு ட்ரைவ் பண்ணுவாங்க, உள்ளே அமுக்குவாங்க. அது நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.